ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளை தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி. இந்த ஒரு தீபம் விநாயகருக்கு ஏற்றுங்கள், உங்க அனைத்து சங்கடங்களும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அது என்ன தீபம், எப்படி ஏத்தணும், எப்படி வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். நாளைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி. இந்த தேய்பிறை சதுர்த்தி ரொம்பவுமே விசேஷமானது. அதிலேயும் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிறை அப்படிங்கிறது இன்னமுமே நம்மளுக்கு கொஞ்சம் உயர்வானது. புதன்கிழமையோடு நம்மளுக்கு இணைந்து வருகிறது. செவ்வாய்க்கிழமையோடு இந்த மாசி மாத தேய்பிறை சதுர்த்தி வந்தால் அது மகா சங்கடகர சதுர்த்தியாக நாம வழிபாடு செய்வோம். இந்த வருடம் நம்மளுக்கு புதன்கிழமையோடு இணைந்து வரக்கூடியது புதன்வார சங்கடகர சதுர்த்தி அப்படின்னே சொல்லலாம். நாம விநாயகரை வழிபாடு செய்வதற்கு பெருசா பொருள் செலவு, நேர செலவெல்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மஞ்சள்ல பிள்ளையார பிடிச்சு வச்சா கூட விநாயகர் வழிபாடு செஞ்சிடலாம். அவ்வளவு எளிமையானவர். உங்க வீட்டுல விநாயகரினுடைய விக்கிரகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அபிஷேகம் செய்வது ரொம்ப உயர்ந்தது. இல்லை எங்க வீட்டுல படம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா பன்னீர் கொண்டு நல்லா முழுவதுமாக சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்குதோ அதை கொண்டு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். ஒரு கைப்பிடியாவது நாளைய தினம் அருகம்புல் சாற்றுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. உங்களுக்கு நிறைய கிடைக்குது, இல்லை உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்லையே நிறைய அருகம்புல் மாலை, எருக்கம்பூ மாலை இதெல்லாம் நம்மளுக்கு விற்கிறாங்க. இதுல நீங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்க வாங்கி விநாயகருக்கு சாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. கோவில்களுக்கு இதெல்லாம் பண்ணுங்க, ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. விநாயகர் வழிபாடு செய்யுங்கள். உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த விநாயகருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. இப்படி நாம வாங்கி கொடுக்கும் போது நம்முடைய பாவங்கள் தீரும். நாம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது செஞ்சிருக்கலாம் இல்லைங்களா? பாவங்கள், தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். அதனால இது மாதிரி கோவில்களுக்கு உங்களால முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. ரொம்ப எனக்கு வசதி இருக்குது அப்படிங்கிறவங்க அங்க இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட ஏதாவது கோவிலுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு கேட்டு அவர்களிடம் இருந்து நீங்க என்ன தேவையோ அதை நீங்க வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. இது மாதிரியெல்லாம் செய்வது நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இந்த ஒரு புண்ணியம் போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்ப விநாயகருக்கு நாம ஏத்தக்கூடிய தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரச மர இலை தீபம். இப்ப நிறைய விநாயகர் கோவில் அரச மரத்தோடு வைக்கிறாங்க. முதல்ல எல்லாம் நிறைய இருந்தது, கொஞ்சம் ரோட்டு மேலையெல்லாம் இருந்தது அப்படின்னா போக்குவரத்திற்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு நிறைய அதை சரி பண்ணி அதெல்லாம் எடுத்தாங்க. இப்ப நிறைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஊருக்குள்ளார. அதனால அரச மர விநாயகர் எல்லா ஊர்களிலேயுமே ஆல்மோஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த இலையில பறிச்சுட்டு ஒரே ஒரு இலை போதும், அரச மர இலை. அந்த ஒரு இலையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. ஒரு அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க. நெய்யோ நல்ல நெய்யோ ஊத்தி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்துங்க. இந்த அரச மர இலை தீபம் ஏத்துவதினால் நம்மளுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். ஏற்கனவே நான் தனியாக அரச மர விநாயகரை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்க. இந்த அரச மர இலையில் தீபம் போடுவது அவ்வளவு விசேஷமானது. நம்ம குடும்பத்துல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும், செல்வம் சேரும். அதே மாதிரி உங்களுக்கு உங்க வீட்டுல எவ்வளவுதான் வேலை செஞ்சுட்டு வந்தாலும், நான் 24 மணி நேரத்துல 16 மணி நேரம் உழைக்கிறேன், 18 மணி நேரம் உழைக்கிறேன். ஆனா என்னால ஒரு 10 ரூபாய் சேவிங்ஸ்லன்னு செய்ய முடியல. பணம் வந்த இடம் நிலைக்க மாட்டேங்குது, தங்க மாட்டேங்குது, அது செலவாயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த அரச மர இலை தீபத்தை நீங்கள் ஏற்றும் போது வீண் விரயங்கள் குறையும், செல்வம் நிலைத்து இருக்கும்,
உங்கள் வீட்டில் பணம் வற்றாமல் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் அதுவும் நாளைய தினத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. நாளைய தினம் உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த அரச இலை தீபம் ஏற்றினாலும் சரி, இல்லை கோவில்களில் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்களுக்கு சென்று அங்கேயும் நீங்கள் தீபம் ஏற்றாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதை நீங்கள் மறக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் கோவிலில் போய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சாலும் சரிங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் விநாயகர் படத்திற்கு முன்னாடி நான் தீபம் ஏற்றுறேங்க அப்படின்னாலும் சரி, இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது நிஜமாக நீங்கள் என்ன தேவைகள் கோரிக்கைகள் வச்சிருக்கிறீங்களோ முன் வச்சிருக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக விநாயகர் உங்களுக்கு தீர்த்து வைப்பார். அப்படி என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் கம் கணபதியே நமக. இதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. வாய்ப்பு இருக்கிறவங்க தாராளமாக சொல்லுங்க. கோவிலில் போய் சொல்றீங்கன்னா விரிப்பு எதுவுமே தேவையில்லை. விநாயகரை பார்த்து நீங்கள் தாராளமாக சொல்லலாம். வீட்டில் உங்கள் பூஜை அறையில் சொல்றீங்கன்னா கிழக்கு நோக்கி அமர்ந்துக்கோங்க. தரையில் ஒரு விரிப்பு விரித்து அதற்கு மேலே உட்கார்ந்து நெற்றி பொற்றியில் நம்ம விநாயகரை நினைத்து உங்களுடைய கோரிக்கைகள் தேவைகள் எதுவோ அதை மனதார விநாயகரிடம் சங்கல்பம் செய்து கொண்டு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். நிச்சயமாக கண்டிப்பாக உங்கள் குறைகள் தீரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. கண்டிப்பாக நம்பிக்கையோட செய்யுங்கள், முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.